பேசுங்க சிஎம் பேசுங்க, வாயை துறங்க, நாடகக்கார சிஎம், நடிகர் சிஎம், தற்குறி சிஎம் இப்படின்னு பல பேரை வச்சு அவரை பேசுங்க பேசுங்க நோண்டாங்க. அவர் ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் பேசினாரு. எதிரில் இருக்கவங்க அதை கேட்டு கடுப்பாயி இதுக்கு நாங்க பதில் கொடுத்தே ஆகணும், எங்களை பேச விடுங்கன்னு கேட்டு அதுக்கு நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், அப்பொழுது நீங்கள் பேசலாம் அப்படின்னு கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பொறுமையா பேச எதிர்க்கட்சியில இருந்து எல்லாரும் கடுப்பாயி என்ன பேச விடுங்க, எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதுக்கு நாங்க பதில் கொடுத்தே ஆகணும், பொறுமை அமருங்கள், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், முதலில் முதல்வர் பேசி முடிப்பார், அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம் அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் சட்டசபையை புரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லியோவா பார்க்கணும் நீதானே கேட்ட. இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். செவ்வாய்க்கிழமை நடந்த சட்டசபையில விஜய் பேசினதை பத்தியோ இல்ல கடுப்பாய் எதிர்க்கட்சியில இருந்து ஏஞ்சி போனதை பத்தியோ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியோலாம் பேச போறது கிடையாது. 200% உண்மை சம்பவத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எஸ்பெஷலி நம்ம ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகரன் இருக்காரு, அவரை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்னு, இப்ப நம்ம சிஎம் ஒரு சைகை காமிச்சு ஒரு விஷயம் பேசினாரு, அதை நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. பார்க்கலாம், திரும்பவும் போடுறேன் பாருங்க. எங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இந்த மாதிரி சொல்றப்போ ஆப்போசிட்ல உட்கார்ந்து நம்ம இபிஎஸ் அவர்கள் கெத்தா சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம யாரை என்ன வேணா தப்பு சொல்லாங்க, ஆனா எனக்கு இந்த மனுஷன் மேல உண்மையிலேயே ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நான் என் மனசார சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும், அதை தெளிவா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. 1989 மார்ச் 25 அப்ப நான்லாம் பிறக்கல, பட் அங்க நடந்த இன்சிடென்ட்டுக்கான ஒரு சில ப்ரூஃப் எல்லாமே நிறைய பேர் சாட்சியோட சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சட்டசபையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இதை விட பயங்கர பரபரப்பா இருந்துச்சு மார்ச் 25, 1989. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு டிவிகேக்கு அப்போசிஷன் யாரு? டிஎம்கே. அதே மாதிரி இந்த 1989ல டிஎம்கே ஆளுங்கட்சியா இருந்தாங்க, எதிர்க்கட்சி ஏடிஎம்கே. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா அப்போசிஷன் பார்ட்டி ஏதாவது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு ரூலிங் பார்ட்டி சைடுல இருந்து ஏதாவது பதில் கொடுக்கணும். இது வாய் வார்த்தையா மட்டும் தானே இருக்கணும். ஆனா நான் சொன்ன அந்த மார்ச் 25, 1989 நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? இதே சட்டசபையில முடிய புடிச்சு இழுத்து, புடவைய புடிச்சு இழுத்து, அசிங்கப்படுத்தி அசம்பிளில இருந்து வெளியே அமிச்சாங்க. அன்னைக்கே அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நான் இதே அசம்பிளிக்கு திரும்ப வருவேன், ஆனா கண்டிப்பா சிஎம் ஆகி தான் வருவேன் அப்படின்ற வைராகியத்தோட போனாங்க. மொத்தமா வீழ்த்தி வெளியேத்திட்டு முதலமைச்சரா தான் நான் இந்த சட்டசபைக்குள்ள மறுபடியும் வருவேன் சொன்ன மாதிரி 1991 ஜூன் 24 தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர், அதுவும் சாதாரணமா இல்லைங்க, டோட்டலா 234 தொகுதியில எத்தனை தொகுதியில வின் பண்ணாங்க தெரியுமா? 164 தொகுதி. அதுல காங்கிரஸோட அலையன்ஸ் 60 தொகுதி, ஐசிஎஸ் ஓட அலையன்ஸ்ல ஒரு தொகுதி. சோ டோட்டலா 225 சீட் அவுட் ஆஃப் 234ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த நிமிஷம் அந்த தாய் எங்க எல்லாரையும் காப்பாத்த வந்த மகா காளியாத்தான் தெரிஞ்சாங்க. இத நம்ம ஜேசிடி பிரபாகரன் இருக்கார் இல்லையா, தற்போதைய ஸ்பீக்கர், அவர் தன்னோட இன்டர்வியூல தெளிவா சொல்லியிருப்பாரு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ டிஎம்கே சைடுல இருந்து ஒரு புக்க தூக்கி எறியறாங்க நம்ம ஜெயலலிதா அம்மா மேல. அதை அவங்க தடுக்க ட்ரை பண்றப்போ அது நம்ம கலைஞர் ஐயா மேல பட்டு அவரோட கண்ணாடி கீழே விழுந்துருது. அதனால கடுப்பான டிஎம்கே ஆட்கள் இவங்களோட முடிய புடவையெல்லாம் புடிச்சு இழுத்துருக்காங்க இதே சட்டசபைக்குள்ள. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வெறியோட சொல்லியிருப்பாங்க, நான் இனி இந்த சட்டசபைக்குள்ள முதலமைச்சரா மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி. மொத்தமா வீழ்த்தி வெளியேத்திட்டு முதலமைச்சரா தான் நான் இந்த சட்டசபைக்குள்ள மறுபடியும் வருவேன். ஏக்கனமா சக்கமா தைரியசாலி இல்ல. சரி, இந்த கதைலாம் இப்ப எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சொன்ன ஜேசிடி பிரபாகரன் இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதாவது 1991ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது இவரை உள்ள விடல, ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருக்காங்க. இவர் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்போ இல்ல கவர்னரை போய் பார்ப்போம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே ஏடிஎம்கே கட்சியில தான் 1991ல நம்ம இபிஎஸ் அவர்கள் வின் பண்ணிருக்காரு. இது நடந்தது எல்லாமே நம்ம இபிஎஸ் ஐயாவுக்கும் தெரியும். இப்ப அப்படியே சர்றன்னு 1991ல இருந்து 2001க்கு போலாம். 13 மே 2001 அகைன் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க ஜெயலலிதா. சீஃப் மினிஸ்டர் ஆன ஜஸ்ட் 1.5 மாசத்திலேயே அரெஸ்ட் வாரண்ட் வாங்குறாங்க. யாருக்கு அகைன்ஸ்டா? நம்ம கருணாநிதி அவர்களுக்கு அகைன்ஸ்டா. அதுவும் வெள்ளிக்கிழமை நைட். ஏன்னா அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாதான் ஜாமீன்ல வெளியே வர முடியாது இல்லையா, பிகாஸ் சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு. சோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க கருணாநிதி அவர்களை. ஆனா நிறைய பேர் தடுத்தாங்க, இருந்தாலும் வீட்டுக்குள்ள பூந்து தூக்கிட்டு வந்தாங்க. இது நம்மள பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் அரசியல்ல மூழ்கினவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கு. இப்போ 2026க்கு வருவோம். அதே சட்டசபை, பட் ஸ்பீக்கர் போஸ்டிங்ல ஜேசிடி பிரபாகரன். தற்போதைய சிஎம் ஆன விஜய் எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி சூசகமா நம்ம ஸ்டாலின் அவர்களை சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்க நம்ம இபிஎஸ் ஐயா ஜாலியா சாஞ்சு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இபிஎஸ் ஐயா சிரிச்சதுக்கான ஒன் ஆஃப் த காரணம் என்ன அப்படின்னு.
சரி, இப்போ நம்ம உதயண்ணன் நேத்து என்ன பேசினாரு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துடலாம். ஏன்னா நேத்து கேள்வி அவர்கிட்ட இருந்து என்னென்ன வந்ததோ அதுக்கான பதில் தான் நம்ம விஜயண்ணன் இன்னைக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் உதயண்ணன் பேசினது 40 நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் என்னத்த பெருசா பண்ணி கீச்சிட்டீங்க? டிஎம்கே பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பேரை மாத்தி ஸ்கீமை லைட்டா மாத்தி விட்டு அதுக்கு ரிப்பன் கட் பண்ணிட்டு நாங்க தான் புதுசா ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிக்கிறீங்க. எங்க ஆட்சியில எல்லாம் மழை வரப்போகுதுன்னு சொல்லி தான் ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. ஆனா உங்க ஆட்சியில பவர் இருக்காதுன்னு சொல்லி லீவ் விடுறாங்க. கடைசியில பார்த்தா உங்க பார்ட்டி ஆபீஸ்லயே கரண்ட் இல்லையாமே. சிம்பிளா 40 நாள் ஆச்சு, ஒரு பெரிய மாற்றம் உங்க சைடுல இருந்து எங்களுக்கு தெரியவே இல்ல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தேவையில்லாத சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒண்ணு இப்படின்னு அக்யூசேஷன் மேல அக்யூசேஷன் வச்சுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு நம்ம சிஎம் என்னென்ன ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்ப பாரு சீன, அதாவது நம்ம உதயண்ண கேட்ட கேள்விக்கு சிஎம் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்றத மட்டும். ஃபர்ஸ்ட் கேள்வி, சிஎம்மா நம்ம விஜய் அவர்கள் நம்ம கவர்னரோட மாளிகையில பதவி எடுத்துக்கிட்டாரு. அதனால வந்தே மாதரம் தேசிய கீதம்லாம் பாடப்பட்டுச்சு அங்க அவர் சொல்ற மாதிரி. ஆனா இது சட்டப்பேரவை, இதுல இருக்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ். ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க? தமிழ் தாய் வாழ்த்த ஒரு தடவையும் தேசிய கீதத்தை 2 தடவையும் பாடி இருக்கீங்க. நியாயப்படி நீங்க என்ன பண்றீங்க? தேசிய கீதம் 2 தடவை பாடினா தமிழ் தாய் வாழ்த்து 2 தடவை பாடி இருக்கணும், இல்ல 3 தடவை பாடி இருக்கணும். பட் ஏன் ஒரு தடவை மட்டும் பாடினீங்க? அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஹிந்தி மேட்டர் அப்படியே லைட்டா உள்ள திணிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? உன் அரசியல யார்ட்ட பண்ற? அதுக்கு இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? 2021 ஆகஸ்ட் 2 சென்டனரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அங்க நம்ம கலைஞரோட புகைப்படத்தை திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அங்க நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தாம். அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? இத நம்ம கேட்டா அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷனுங்க, அதுவும் இது ஒண்ணா அப்படி இப்படின்னா கம்பி கட்டுவாங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. இதுல நம்ம மேல அவதூறு வேற. அது மட்டும் கிடையாது, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நேஷனல் ஆந்தம் பாடினாங்க அப்படின்னு பாயிண்ட் யாரோ புடிச்சு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. கரெக்டா வந்து போட்டு வச்சிட்டாரு. இப்ப நம்ம உதயண்ண கேட்ட கேள்வி அவருக்கே திரும்ப கேட்போம். பட் அங்க ஆளுநரை தூக்கிட்டு ஜனாதிபதின்னு போட்டுக்குங்க. நான் கேக்குறேன், உங்களுக்கு இப்ப ஆளுநர் முக்கியமா தமிழ் தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு. இல்ல பதில் சொல்லியிருந்தார். அதாவது எங்களோட ஆதரவோட எங்களோட தயவோட தான் இப்ப நீங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நாங்க உங்களுக்கு எதிர்க்கட்சி மட்டும் இல்ல, எங்களுக்கு எதிர்க்க உட்கார்ந்துருக்கீங்களே ஆளுங்கட்சி, அதுலயும் எங்க ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறாரு. வாக்குகளை வெற்றி பெற்றவருடைய ஆதரவுல தான் எங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம சிஎம் என்ன சொல்லியிருந்தாரு? என்னது உங்க தயவோட நாங்க இருக்கோமா? மக்கள் தயவுல தான் நாங்க இங்க இருக்கோம். எங்களை ஆட்சியில இங்க உட்கார வச்சிருக்கிறது மக்கள். அதே மாதிரி எங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது உங்க தயவெல்லாம் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முடிவு எடுத்து இங்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி அப்படின்னு தெளிவான ஒரு பதில் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம ராசான்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவரு இந்த வீடியோவை பார்த்திருக்காரு போல இருக்கு. அதனால சின்ன பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சோசியல் மீடியால ஆக்டிவா இருங்கப்பா, அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல நம்ம அடிக்க முடியும். அதனால எப்படி விஜய பத்தின ரீல்ஸ் எல்லாம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுதோ அதை விட அதிகமா நம்மளது அதிபயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு ஒரு உரையை ஆட்டிருக்காரு. அதெல்லாம் ஓகே. ஆனா டிவிகே கூட கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்றதுனால எவ்வளவு கொச்சையா பேசுறாரு அவங்கள அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? இப்படி வெட்கம் கட்ட ஒரு ஆட்சி இங்கே நடைபெறுகிற காரணத்தினால் தான் மோடிக்கு இந்த தைரியம். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இப்போ தெளிவா தெளிவா நம்ம சிஎம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத கேளுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இப்படி தானே சொல்லிருக்காரு. ஆனா இப்போ நம்ம சன் டிவியோட செய்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருக்க பி சண்முகமையா கிட்ட போய் எப்படி மேனிபுலேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. மக்களுடைய ஆதரவுல தான் ஆட்சியை ரன் பண்றமே தவிர திமுகவுல இருந்து வந்த கட்சிகள் தயவுல நடத்தல அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். அதாவது திமுகவோட கூட்டணியில இருந்து எங்க கூட்டணிக்கு வந்து சேர்ந்தவங்கனால நாங்க ஆட்சி அமைக்கல, மக்கள் தயவால மட்டும்தான் ஆட்சி அமைச்சோம். அதாவதுங்க ஐயா, திமுக கட்சியில இருந்து வந்தவங்களோட ஆதரவுனால எல்லாம் நாங்க ஜெயிக்கல, ஆட்சி நடத்தல அப்படின்னு சொல்றாருயா அப்படின்னு அழுத்தி சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க யாரோட பதிலுக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு பர்மிஷன் கேட்டெல்லாம் டிவிகேல ஜாயின் பண்ணல, இது எங்களோட தனிப்பட்ட முடிவு அப்படின்னு. இந்த செய்தியாளருக்கு இதே பதில் தான் கொடுத்தாரு. இங்க பாருங்க, சிஎம் விஜய் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது, நாங்க இன்னும் அதை பார்க்கல. பட் அது என்னவா இருந்தாலும் எங்களோட நோக்கம் கவர்னர் ஆட்சி இல்ல பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. அதனாலதான் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தோம். எங்களுக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி மட்டும்தான் வேணும், அதுக்காக தான் போய் சேர்ந்தோம். ஏன்னா இதுக்கான வாய்ப்பு தாவேகாக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அழகா சொன்னாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும், அதற்கான வாய்ப்பு தாவேகாவுக்கு தான் இருக்கிறது. அது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. டேய் லாக்கப்பே, காலையில நாயர்கல்ல மசால் வடை
சாப்பிட்டேன். பருப்பு வேவல நூல் நூலா வந்துருச்சு. ரொம்ப பாவம்ப்பா நம்ம சிஎம். ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லாம எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொல்லி காமிக்கிறதுக்கு அவருக்குன்னு தனியா ஒரு நியூஸ் சேனல் கிடையாது. எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து நம்மள பத்தி இன்னும் பெருமையா பேசுங்க. ரீல்ஸ்ல அவங்களத விட நம்மளது தான் ஜாஸ்தியா வரணும். முக்கியமா கமெண்ட் செக்ஷன் அவங்கள பத்தி பெருமையா பேசினா டிஸ்லைக் பண்ணுங்க, நம்மள பத்தி பெருமையா பேசினா லைக் பண்ணுங்க. எஸ்பெஷலி அவங்கள பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா அதுக்கு நிறைய ஹார்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. முடிஞ்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துங்க. அடுத்த தடவை டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் கமெண்டே போடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஃபன் பண்ற அளவுக்கு இவருக்கு காசு இல்லையே நினைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. சரி, அடுத்தபடியாக சோஃபா மாடல் ஆட்சி. அதாவது சிவி சண்முகம் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் டிவி கேக்கு ஆதரவு தர போற மாதிரியும் கூட்டணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட். அப்போ நம்ம சிஎம் எல்லாரையும் போய் மீட் பண்ணிட்டு இருந்தார்ல, சீமான் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஈவன் ஸ்டாலின் ஐயா உட்பட எல்லாரையும் போய் டைரக்டா பார்த்து வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வந்தாரு. அதே மாதிரி சிவி சண்முகம் அவர்களையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ இவர் வீட்டுக்கு ஒரு புதுசா சோஃபா போச்சான். அதாவது நம்ம சிஎம் அவர்கள் வீட்டுக்கு பின்னாடியே சிவி சண்முகம் போனாரா, அதனால சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு ஒரு பேரை வச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம சிஎம் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த சோஃபா, டீபாய், கட்டில் மத்த வியாபாரம் எல்லாம் வெளியே போய் பண்ண சொல்லுங்க, சட்டசபையில வேணாம் அப்படின்ட்டாரு. சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. நக்கலா இன்னொன்னு சொன்னாரு, நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி இந்த பிசினஸையும் வெளியே போய் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அந்த நிறைய பிசினஸ் என்னவா இருக்கும் புரியலையே, நல்லா யோசிச்சு பாரு, புரியும். பட் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லி ஒரு வயசானவர் வெயில்ல கண்ணு பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு எதையோ தேடிட்டு இருக்காருன்னு உடனே ஒரு குட்டி பையன் போய் கேட்டானா, என்ன தேடிட்டு இருக்கீங்க பெரியவரே அப்படின்னு. இல்லப்பா, உங்க அப்பாவை தான் காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரா அந்த பெரியவர். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கதை அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம எதிர்கட்சியில இருந்து பேசுறாங்க நக்கல் நையாண்டியோட, அதே மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்றத நாங்க பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு நக்கலா ஒண்ணு போட்டு விட்டாரு. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். வேணான்னு ஒதுங்கி நிக்கிற முடியாம இல்ல, தேவையில்லாம என்னதுக்குள்ள இழுத்து விட்டாதீங்க, உங்களுக்கு தான் நல்லது. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ எதிர்கட்சி என்ன பண்ணாங்க, நம்ம எதிர்கட்சி பயங்கர கோவக்காரங்களாச்சே, பார்த்துட்டு சும்மாவா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? நான் பேசணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்பீக்கர் ஐயா, வாய்ப்பு உங்களுக்கு பின்னால் தரப்படும், காத்திருங்கள், அமருங்கள் அப்படின்னு சொல்ல யோ எங்களை பேச விட மாட்டேன், நீ நாங்க போறோம் போய அப்படின்னு கோச்சிட்டு எப்பவும் போல வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அப்படியே வெளியே வந்த நம்ம உதயன் ஒவ்வொரு கட்சியினருக்கும் தனியா ஒரு ரூம் இருக்கும் போல இருக்கு. சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி வர்றதுக்காக அந்த ரூம்ல போய் இவர் பேசினது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோல பாத்துருக்காரு போல இருக்கு. பார்த்துட்டு வந்து பிரஸ் மீட் பண்ணி, ஏங்க உள்ள நாங்க படம் ஓடிட்டு இருக்கு, இவர் 5 நாளா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்துட்டு அதை இங்க வந்து ஒப்பிப்பாரு, நம்ம ஸ்பீக்கரே ஆக்ஷன் கட்லாம் சொல்லுவாரு, பின்னாடி இருக்கவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு கலாச்சி விட்டாரு. ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். பிளான் பண்ணி தான் பண்றாங்க, இது ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது தான். எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே, சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? பட் ஒரு ஓரமா இவர் கேட்கிற கேள்வியும் கரெக்ட் தானே, தப்போ ரைட்டோ, ஆன் த ஃபேஸ் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளிக்குள்ளேயே மைக்க பிடிச்சிட்டு பேசினா எவ்வளவு கெத்தா இருக்கும். ஆனா எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்ம சிஎம். அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. பட் ஓப்பனா ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப எதிர்கட்சியில நம்ம உதயநிதி அண்ணன் இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா ஓரளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிரஸ் எல்லாம் மீட் பண்ணிருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே அரசியல் எப்படி பண்ணணும், எப்படி பண்றாங்க அப்படின்றத தன்னோட அப்பா தாத்தா கிட்ட இருந்து பார்த்துட்டு வந்திருப்பாரு. பட் அந்த டைம்ல இவர் ஆக்ஷன் கட்ல தானே பிஸியா இருந்தாரு. அதனால நம்ம உதயண்ண மாதிரி நம்ம விஜய் அண்ணனால ஆன் ஸ்பாட்ல பேச முடியல. அப்படி மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, இன்னும் ஃபயரா இருக்கும். எது பெருசு அடிச்சு காட்டு. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லாதவங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட் ஒமிட் பண்ணிட்டாரு. ஆனா வித் யுவர் பர்மிஷன் இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ண போறேன், அவங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் டிவில பார்க்கட்டும், பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷனை கேட்டுட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா பண்ணாரு தெரியுமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி கார்ல ஏறதுக்கு முன்னாடி இதை நான் ரிக்ரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். ஓவரால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் ஜாலியாவும் ஃபன்னாவும் போயிட்டு இருந்துச்சு. அதே சமயம் நாட்டு நடப்பு என்ன, அரசியல்னா என்ன, சட்டசபையில என்ன நடக்கும், எம்எல்ஏவோட வேலை என்ன, எம்பியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பசங்க நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அண்ட் நியூஸ் பாக்குறாங்க. இதுவே ஒரு முன்னேற்றத்துக்கான முதல் படி அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாற்றம் இத்தோட நிக்காம ஊழல், போதை கலாச்சாரம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு இந்தியாலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 பெண்கள் அண்ட் குழந்தைகளோட சேஃப்டிக்கு
அப்படின்ற அளவுக்கு மாறணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்த ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாரோட ஆசையும். அது நடக்கும், நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்றத நம்புவோம். இப்பதான் நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க திரும்பவும் போய் முடங்கி உட்கார்றதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்பி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.